வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரெட் டைப் தான் பார்க்க போறோம். குபூஸ் ஆர் பீட்டா பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. குபூஸ் செய்ய ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டை நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம். ஸோ இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை ரெஸ்டாக வைக்கலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. நம்மளோட ஈஸ்ட்டும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மாவு ரெடி பண்ண ஒரு பவுல் வச்சு அதில் 375 கிராம் மைதா மாவை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அன்ஃப்ளேவர்ட் குக்கிங் ஆயிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத சமையல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கைகளாலே கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க அந்த ஈஸ்ட்டை நம்ம இதுல மொத்தமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி இதை நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ நம்ம சேர்த்த ஈஸ்ட் வாட்டர் இதுக்கு பத்தாது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மாவை இன்னும் நல்லா சாஃப்ட் ஆக்குறதுக்காக ஒரு கிளீனான ஏரியாவில் போட்டு நம்ம கைகளாலேயே இழுத்து இழுத்து இப்படி பிசையணும். ஸோ இதை பாருங்க, நம்மளோட உள்ளங்கையில் வச்சு இழுத்து இழுத்து பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ரொம்ப சாஃப்டாக வரும். இப்படி பிசைஞ்சு எடுத்த மாவை நம்ம டக்கின் மெத்தட்ல இந்த மாதிரி ரோல் பண்ணி சேம் பவுல்ல வச்சுட்டு மேலே அது காயாம இருக்க நம்ம அன்ஃப்ளேவர்ட் ஆயிலை அது மேலே கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரீஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 1 hour இது ப்ரூஃப் ஆக விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்க 1 hour ஆயிடுச்சு. நம்ம வச்ச சைஸ்க்கு டபுள் மடங்கு வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ ஃப்ளஃபியா ஃபுல்லா ஃப்ளஃபியா இருக்கு. ஸோ இப்போ இந்த நம்ம கைகளாலே எடுத்து நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி திரட்டுற அந்த கல்லில் வச்சு நம்ம சப்பாத்தி விட கொஞ்சம் சைஸ் அதிகமாக திக்னஸ் அதிகமாக இதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி திரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அடுப்பில் நம்ம தவா வச்சு அதில் நம்ம திரட்டி எடுத்த குபூஸை இது மேலே போடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ளிப் பண்ணி போட்டு சேம் இந்த சைடும் உங்களுக்கு பபிள்ஸ் வரும் பாருங்க. வந்ததுக்கு அப்புறமா நீங்க அதை மறுபடியும் ஃப்ளிப் பண்ணி போட்டு லைட்டா நீங்க அதை ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உள்ள இருக்க ஏர் எல்லாம் எல்லா சைடுமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு நல்லா குபூஸ் உப்பி வரும். இங்க பாருங்க இந்த மாதிரி. ஸோ இப்படி உப்பி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நம்மளோட குபூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் 2வது குபூஸ் நான் ரெடி பண்ணுறேன். இங்கே பாருங்க இந்த மாதிரி திரட்டி தவால போட்டு ஒரு சைட் பபிள் வந்தோடனே அடுத்த சைட் திருப்பி போட்டு சேம் அதை ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி உப்பி வந்த உடனே நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளோட அருமையான குபூஸ் ரெடி ஆயிருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. பாருங்க இது ஒரு பேக் மாதிரி இருக்கு. நான் 2 சைடும் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்க. இவ்வளவு சாஃப்டா இருக்கு. ஸோ இந்த குபூஸை வச்சு நம்ம தேவையான சிக்கன் ஷவர்மா, எக் ஷவர்மாலாம் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங் வித் மீ ருத்ரா.